இவனை இப்போ எப்படியாவது கார்னர் பண்ணுமே. வர்ஷினி எங்க கொஞ்சம் அதை காமி. அக்கா, இந்த நீல கலர் வச்ச நெக்லஸ் என்ன விலை? தமிழ், அது நீல கலர் கல் கிடையாது, ப்ளூ சஃபையர். வாங்கத்த. ஓ, என்னங்க இது ப்ளூ சஃபர் டைமண்ட்? நம்ம ஊர்ல நீல கலர்னு தானே சொல்லுவாங்க. ஏன் அத்தை, இது நீல கலர் நெக்லஸ் தானே? பாருங்க அத்தை. ஆமா அத்த, இது ப்ளூ சஃபையர் டைமண்ட், அப்படிதான் சொல்லணும். அண்ட் இது ரொம்ப ப்ரெஷியஸான கலெக்ஷன். நீ ஒன்று கடைக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க அத்த. ஓ ஆமா மேடம், சார் சொல்றது கரெக்ட் தான். இது ப்ளூ சஃபையர் தான். ஏன் பிரபு, உங்களுக்கு எப்படி இதை பார்த்த உடனே ப்ளூ சஃபையர் டைமண்ட்னு தெரியுது? ஏன்? ரொம்ப ப்ரீஷியஸான டைமண்ட், ரொம்ப காஸ்ட்லி. நீங்க மிடில் கிளாஸ், அப்படி இருக்கும்போது பணக்காரங்களுக்கு தான் அதெல்லாம் பார்த்த உடனே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அமெரிக்கால இன்டர்ன்ஷிப் பண்ண மாதிரி ஏதாவது ஜுவல்லரி ஷாப்ல இன்டர்ன்ஷிப் பண்ணீங்களா என்ன? இல்லை, லாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் பாஸோட கல்யாணத்தில் அவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணேன். ஸோ அப்போ இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு. சிபி, கூட இருந்து இவளுக்கு பிடிச்சதை எடுத்து கொடுறா. இவ சின்னதா எடுப்பா, நல்லா கிராண்டா எடுத்து கொடு, சரியா? ஐயோ, பேசிக்கிட்டே பாரு மறந்துட்டேன். இந்தா, இதுல அட்டிகை இருக்கு, இசைக்கு வாங்கினேன். கல்யாணத்துல அவ போட்டுக்கணும். மறக்காம கொண்டு போய் உங்க அம்மா கையில கொடுத்து அவளை போட்டுக்க சொல்லு, சரியா? ஹேய் தமிழ், என்ன நீ இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணிட்டு இருப்ப? இல்ல சிபி, ஆரம்பத்துல அத்தைக்கு என் தங்கச்சியை கண்டாலே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு இதோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்றாங்க. என் தங்கச்சி மேல அத்தை இவ்ளோ அந்யோன்யமா இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த பாசத்துக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். தமிழ், இத பாரு, தேனுக்கும் இசைக்கும் நான் தங்கமா வாரி இறைக்க போறேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எங்க அம்மாவை விட 100 மடங்கு நான் கவனிச்சுப்பேன். ஆமாமா, ஏன்னா அவங்க மட்டும்தானே உங்களுக்கு ஆசையான அத்தை பொண்ணுங்க. எங்க அம்மாலாம் எங்களை பெத்துக்கல, தவுட்டுக்கு தானே கோவில போய் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கெல்லாம் நீங்க வாங்கி தருவீங்களா என்ன? ஆமா, உங்க அம்மா உன்னை வாங்குறதுக்கு எத்தனை லாரி தவிடு கொடுத்தாங்க? ஜோக் ஜோக். சரி சரி, இது கொடு, இதை பேக் பண்ணிருங்க. என் கூட வா. எங்க? அட வா வா வா. எங்க? இரு. பிரதர், அந்த நெக்லஸ் எடுங்க. இந்தாங்க சார். தமிழ், இந்தா, இது உனக்கு. எனக்கா? சும்மா நடிக்காதீங்க. ஹேய், வந்தோடனே பார்த்து வச்சிட்டேன். சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணலான்னு இருந்தேன். அது வரைக்கும் தான் மேடம் மேல பொறுக்க முடியலையே. இந்தாங்க பாரு, எப்படி இருக்கு? இது எவ்வளோ? இது 5 லட்சம் வரும் மேடம். 5 லட்சமா? ஒரு 1 லட்சத்துல காட்டுறீங்களா? 1 லட்சத்துல 1 பவுனே வராது மேடம். ஒரு அரை பவுன்ல ஏதாவது சின்ன செயினா காட்டுறீங்களா? தேனு, என்ன நகை? இப்பதானே நான் உனக்கு நிறைய டிசைன்ல நகை எடுத்து கொடுத்தேன், அதெல்லாம் எங்க? அதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க மேடம். இப்ப வேற பாத்துட்டு இருக்காங்க. எங்க நீ பார்த்ததெல்லாம் காட்டு. என்ன தேனு, எங்களை அசிங்கப்படுத்துறியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. அப்புறம் எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? ரொம்ப மெலிசா இருக்கு இந்த செயின், இத போய் எடுத்திருக்க. நான் 10 பவுன்ல எடுத்து கொடுத்த நெக்லஸை எதுக்கு ஒதுக்கி வச்சிருக்க?
இல்ல அத்தை, எதுக்கு வீண் செலவு? எனக்கு இதுவே போதும். ஏன் தேனு எங்களுக்கு பேச்சு வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல அத்தை. இந்த நகையெல்லாம் நான் உனக்கு எடுத்து கொடுத்தேன்னு வீட்டை போய் காட்டேன்னு வச்சுக்கோ. என் அத்தை ஏன் மூஞ்சிலே எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சிருவாங்க. வர்ஷினி எப்படியோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு நீயும். சிபி, ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம கொஞ்சம் லேட்டா கிளம்பலாம். எதுக்கு? நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. என்னாச்சுமா? நீங்க வாங்குங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டி பர்சனலா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேவா இருப்பீங்க? டேய், நீ பொறுமையா இருந்து உன் பொண்டாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாப்பா. ஒன்னும் அவசரம் இல்ல. கல்யாணத்துக்கு தான் உன்னால எதுவும் வாங்கி கொடுக்க முடியல, இப்போவாவது ஏதாவது வாங்கி கொடு. ம். வாங்க. போயிட்டு வாங்க. சிபி, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. எங்க? அட வாங்க, வாங்கன்றல. தமிழ் எங்க? சிபி, தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, நீங்க தானே அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க, அதுக்கு தான். தமிழ், ஏமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்? ஆமா தமிழ், ஏன்னா என் தங்கச்சி லைஃப் எந்த இடத்துலயும் தப்பாயிடக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்ம 2 பேரும் பிரபு இந்த அளவுக்கு டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு என் தங்கச்சிக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான், மறுபடியும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. அதுக்காக எல்லாத்தையும் கண்டும் காணாம இருக்க முடியுமா? சிபி, நான் திரும்பவும் சொல்றேன், பிரபு நல்லவன் இல்ல, அவன் ஒரு அக்யூஸ்ட். இப்போ பேங்க் மேனேஜர் அவனோட லட்சணத்தெல்லாம் படம் போட்டு காட்டுவார், அப்ப பாருங்க. லோக்கல்ல கிராசரி பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு, ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்டிருக்காரு. அதை தாண்டி இதுல வேற ஒண்ணும் இல்லையே. சார், இன்னொரு வாட்டி கொஞ்சம் நல்லா செக் பண்ணி சொல்றீங்களா? அவன் இந்த ஃபாரினுக்கெல்லாம் போய் ரொம்ப நாளா ஸ்டே பண்ணிருந்து இந்த பொண்ணுங்களுக்கு நிறைய ஏதாவது பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா ப்ளீஸ்? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. அம்மா, எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? சார், ஒன்றும் இல்லை சார், அவர் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையே வர போகிறாரு, அதான் தெரிஞ்சுக்கலான்னு. சரி, நல்ல விஷயம்தான் சார். இப்பெல்லாம் ஒருத்தருடைய ஜாதகத்தை அவரோட கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இவரோட ஹிஸ்டரி நல்ல விதமா தானே இருக்கு. தப்பான இடங்கள்ல இவர் எங்கேயுமே கார்டு யூஸ் பண்ணவே இல்லை. நீங்க நம்பி பண்ண கொடுக்கலாம். ஓகே சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே சார், வாங்க. தேங்க்யூ சார். ம்.